அண்ணன் சீமான் சீமான் தான் எங்களுக்கு சாமான் உழுது, வேற மாதிரி உழுது. சீமானு ஒரு சரியான சைக்கோ. பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க, அதனால அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு அவர் சொல்றாரு. யார் வந்து அப்பான்னு கூப்பிட்டாங்க சொல்லுங்க, ஒரு ஆளை கடை சொல்லுங்க, நான் வந்து காலிலவே விழுந்துடுறேன். அவர் இன்னிலிருந்து மாமான்னு அழைக்கப்படுறாரு. சரியா, இன்னிலிருந்து தமிழ்நாட்டு மாமா ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே மாமா. அது வேற விதமான மாமா, அது எல்லாருக்குமே தெரியும். கொடி சீக்கிரத்தில் உள்ளே போயிடுவார். ஆனால் வீட்டுக்கு போகிறது உறுதி. ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், எல்லாம் எங்களை சீண்டி பார்த்துட்டே இருக்காங்க. நாங்கள் தலைவருக்காக கட்டுப்பாடாக அமைதியாக இருக்கோம். ஏடிஎம்கேக்கு மேலே, டிஎம்கேக்கு மேலே, பிஜேபிக்கு மேலே எங்களுக்கு ரவுடிசம் பண்ண தெரியும். அங்கே குழியை நோண்டி போடுறாங்க, வேனை விட மாட்டேங்கிறாங்க, பஸ்ஸை விட மாட்டேங்கிறாங்க, கேட்ட ஆர்சிபுக்கு இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் 2024 தலைவர் வர்றது உறுதி. பயம் வந்துருச்சு எல்லாத்துக்குமே. எல்லா ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி எல்லாத்துக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழகத்தில் தலைவர் வர்றது ஏன் சார் காவல்துறையெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது? அங்கங்கே எதுக்கு வேனெல்லாம் நிப்பாட்டுறீங்க? எதுக்கு குழியை நோண்டி போட்டீங்க? அங்கங்கே குழியை நோண்டி போட்டு வேனெல்லாம் நிப்பாட்டியே இவ்வளோ எத்தனை லட்சம் பேரை பார்த்தீங்க. இன்னும் அவங்களாம் வந்திருந்தாங்கன்னா தமிழ்நாடு தாங்கியிருக்காது சார். அவன் ஒரு சைக்கோ பையன் சார். அவனெல்லாம் தலைவர் ஒரு பொறுப்பை சீமானு ஒரு சரியான சைக்கோ. திடீர்னு குரங்கு மாதிரி மரத்தில் ஏறுவார், மரத்தை கட்டி பிடிச்சி பேசுவார். அவரெல்லாம் பேரை ஸ்டேஜில் தலைவரெலாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. அவனா எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. அண்ணன் சீமான் தான் எங்களுக்கு சாமான் உழுது, வேறு மாதிரி உழுது. தயவுசெய்து அவனெல்லாம் பேசாதீங்க. அவனை நாங்கள் ஒரு ஆளாவே மதிக்கலை. அவன் ஏதோ சூரியனை பார்த்து நாய் கத்துற மாதிரி கத்திட்டு போயிட்டே இருக்காரு. தலைவர் சொன்ன மாதிரி டிஎம்கே, ஏடிஎம்கே தான் எங்கள் டிஎம்கே, டிவிகேக்கு மட்டும்தான் போட்டியே. அதனால் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. 1 கிராம் நகைக்காக, 1 கிராமுக்காக ஒரு பாட்டியை கொலை பண்ணி போட்டு போகிறானுங்க. நாடு அந்தளவு ஆயிடுச்சு. இதெல்லாம் சார் அவர் பாட்டு படம் நடிச்சுட்டு சும்மா தான் சார் இருந்தார். எதுக்கு அவரை சீண்டி பார்த்தீங்க? இப்போ வந்துட்டு குத்துதே குறையுதேங்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணி கிளம்பிட்டார். இன்னும் எந்த கொம்பு அந்த எடுத்தாலும் தலைவரை இது பண்ண முடியாது. இன்றையிலிருந்து இளைய தளபதி விஜயால் ஸ்டாலின் அவர்களை மாமா என்று தமிழ்நாட்டு மாமா என்று அழைக்கப்படும். அவனா சொல்லிட்டு அலைய வேண்டாம், அப்பா தாத்தா என்னாலும் சொல்லிக்கலாம். உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி, மோடி எல்லாம் மொட்டை மாடியில் படுத்துட்டு கனவு காணலாம். இன்னும் 25 வருஷம் நம்ம தான் ஆச்சு. பகல் கனவெல்லாம் கண்டுக்கிட்டு இருக்கலாம். 26 பார்க்க போகிறீங்க. அவங்களுக்கு மேலே எங்களுக்கு ரவுடிசம் பண்ண தெரியும். தலைவர் சொன்ன கட்டுப்பாட்டில் நாங்கள் அப்படியே காந்தி மாதிரியும், அப்துல் கலாம் மாதிரியும், நேரு மாதிரியும் அமைதியான இதில் போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். திருச்சி மாவட்டம், திருச்சி தெற்கு மாவட்டம், மலைக்கோட்டையிலேருந்து வரோம். கொடமுட்டி கரிகாலன் நான் தலைமையிலேருந்து கட்டாயம் சார். அவர் பாய்சன் மட்டும் இல்லை, தலைவர் சிம்பிளாக லைட்டாக சொல்லிட்டாரு. நாங்களாம் அதுக்கு மேலே ஏகப்பட்டது சொல்லுவோம். அதனால் நான் தான் சொல்கிறேன்ல சார், ஒருத்தன் நீங்கள் ஒரு 50 பேருக்கு நல்லது பண்ணுறீங்கன்னு வைங்க சார், உங்களை ஒரு 500 பேர் கெட்டவேன்னு சொல்லலாம். அவனுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? அள்ளி இறக்கிறான், கொள்ளையடிச்சிருந்தான், கொலை பண்ணிட்டு வந்தாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் காயிலே வாங்கக்கூடாது. தலைவர் 300 கோடி ரூபா விட்டுட்டு அவர் டப்பாயி மார்க்கெட் இல்லாமல் இந்த ஃபீல்டுக்கு வரல. இன்னமும் நடித்தார்னா இன்னும் ஒரு 10-15 வருஷம் அவருக்கு எங்கேயோ உச்சியில் போயிடுவார். அதெல்லாம் விட்டுட்டு தமிழக மக்களுக்காக வந்திருக்காரு. அதனால் ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், ஏன் மோடியாகவே இருக்கட்டும், இன்னமும் தராதரம் பார்த்து பேசுங்க. தலைவர் எங்களையும் இன்னமும் பேசாதீங்க. அவங்களுக்கு மேலே எங்களுக்கெல்லாம் பேச தெரியும். வேண்டான்னு தலைவர் சொன்ன ஒரு ஏன்னா அவங்கள மாதிரி நம்மளும் இறங்கி போக வேண்டாம். மக்களோட மக்களாக இருப்போம். ஏன் ஏதோ ஒரு பாதுகாப்பு வந்துச்சா பார்த்தீங்களா? ஒரு ராணுவம் வந்துச்சா பார்த்தீங்களா? அவருக்கு பாதுகாப்பு, மக்களோட பாதுகாப்பே எங்களுக்கு போதும். ஏன் நீங்கள் வண்டி இங்கே வருதுன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டுறீங்க. சிஎம் வண்டி வருதுன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மக்களை நிப்பாட்டுறீங்க. ஃபுல் செக்கப் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஊழல் பண்ண போய் மக்கள் மேலே பயம் இருக்க போய் தானே இவனா குண்டு வச்சு நம்மளை காலி பண்ண பயப்படுறீங்க. தலைவர் அப்படி மக்களோட மக்களாக இருக்கிறாரு. அதனால் சார், தமிழகத்தில் ஒரு சிம்பிளான மேட்ரு. நாங்கள் வீடு வீடாக, தெருவாக ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஏறி கேட்டப்போ, அள்ளித்துறைன்னு ஒரு ஏரியா திருச்சியில், வயலூர் பக்கத்தில் அள்ளித்துறைன்னு ஒரு ஏரியா, அவங்க என்ன சொன்னார், ஒரு குடும்பமே சொல்லுது, நாங்கள் கண்டினியூவாக ஒரு 10-15 வருஷமாக டிஎம்கே தவிர நாங்கள் எதுக்கும் ஓட்டு போட்டதே கிடையாது. ரத்தம், நாடி, சதையெல்லாம் ஊறி போனதுங்க எங்களுக்கு. ஒரு ஆள் அதில் உள்ள வயசானவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட் டைமாக 2026 நாங்கள் டிவிகேக்கு ஓட்டு போட போனோம். அப்போ நான் சொன்னேன், சார் என்ன சார் ரத்தம், நாடி, சதையெல்லாம் சொல்லிட்டீங்க, இப்போ என்ன சார் டிவிகேக்கு ஓட்டு போகிறேன்? கட்சிக்காக போட்டது அப்பப்பா, பேரன் பேத்தி குழந்தைங்க எல்லாமே எங்களை நீங்கள் விஜய்க்கு போட்டு தான் ஆகணுங்கிறாங்க. அவங்களுக்காக கட்சியாக பிள்ளைங்களான்னு பார்த்தா எங்களுக்கு பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டு. இப்படி ஒவ்வொருத்தங்களும் மறுநாள் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம் சார். சார் வெளியே வந்தோன்னா தமிழ்நாடு தாங்காது சார். உண்மையிலேயே ஒரு சின்ன இது பாருங்கள், இவ்வளோ தடுத்து அணை போட்டு இது பண்ணியே கும்பலை பார்த்தீங்க, எத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்க. அவர்லாம் இதுக்கு மேலேயும் வெளியே கிளம்ப சொல்லிட்டாரு, ஓப்பனாக சொல்லிட்டார். இன்றைக்கி வெளியே கிளம்ப போகிறேன், கிளம்பிட்டான்னா எல்லாத்துக்கும் சம்பவம் உறுதி. என்ன எல்லா சார், அவர் சாதாரண நடிகர் தான் சார் தலைவர். அவரை பார்த்து ஏன் இந்த பயம்? நீங்கள் ஆளுங்கட்சி 50 வருஷம், அண்டை கட்சி,
மேலே மத்தியில் இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? அப்போ உங்கள் மேலே தப்பு இருக்க போய் தான் பயப்படுறீங்க. அவர் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காரு. பாவம் நீங்கள் தான் தானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேங்கிற மாதிரி நீங்கள் தான் மக்களுக்கு நல்லது செய்யலை. மக்களுக்கு நல்லது செய்யணும் விடுங்க. மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவருக்கு தெரியும் தலைவர் எப்படி, ஸ்டாலின் எப்படி, எடப்பாடி எப்படி, எல்லாத்தையும் ஏமாற்றலாம் மக்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், வாங்கிக்கோங்க சார். ஸ்டாலின் 10,000 கொடுக்குறாரு, ஓட்டுக்கு வாங்கிக்கோங்க. எடப்பாடி 5,000 ஒரு வாங்கிக்கோங்க. பிஜேபி கொடுக்குதா 10,000 வாங்கிக்கோங்க. எல்லாம் உங்களோட வரி பணம். தாராளமாக எல்லோரும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஓட்டு போடுறது தமிழக மக்கள் ஒவ்வொருத்தங்க காலை தொட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த ஒரு டைமே டிவி கேட்க ஓட்டை போடுங்க. 5 வருஷம் இல்லைங்க, 1.5 வருஷம், ஒரு 2 வருஷத்துலேயே தமிழ்நாடு எந்த அளவுக்கு போகுதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. தரமான கல்வி, தரமான மருத்துவம், இந்த 2 வந்துட்டாலே அவ்வளோதான் சார். மக்கள்கிட்ட காசு தட்டுப்பாடு வராது, நகைக்கு மதிப்பு இருக்காது. என்ன எந்த ஒரு கொலை பண்ண மாட்டான், கொள்ளையை பிடிக்கும். அவனுக்கு வேலையை தேடி கொடுத்தா ஏன் சார் அவன் திருட போகிறான்? நீங்கள் அதெல்லாம் பண்ண போய் தானே சார். எல்லாம் வீட்டுக்கு வீட்டு சாராயம் அது இது. இப்போ கேரளா எப்படி சார் இருக்குது? அண்டை மாநிலம் கேரளா எப்படி இருக்குது, பெங்களூர் எப்படி இருக்குது? அங்கெல்லாம் ஆட்சி பண்ணலையா? இந்த இன்றைக்கி போடுறானுங்க தார் ரோடு பார்த்தா ஒரு வாரத்தில் அப்படியே அங்கங்கே வெடிச்சு நிற்கிது. அது ஏன்? அதில் ஊழல், சுடுகாட்டில் ஊழல், டாஸ்மார்க்கில் ஊழல், எதில் தான் ஊழல் இல்லை சொல்லுங்கள்? அதனால் தமிழகம் நீங்கள் இப்போ டிவிக்கு வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்லாம் சொல்கிறாங்களா? சரி 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 அதான் சார் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சி டீம்ன்றாங்க பிஜேபி. அவங்க சார் அதான் சொல்கிறேன். சூரியனை பார்த்து குறைக்கிற நாய் அது குறைச்சிக்கிட்டே இருக்கும். தலைவர் ஒரே ஒரு சொல்கிறார், இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுரு. நாங்கள் அவங்க கூட போட்டி போடுறோம்ல, நாங்கள் மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அதை சொல்லி இது பண்ணுறது தான் எங்களோட உறுதி. 2020 தலைவர் வர்றது யாராலையும் இல்லை. ஆண்டவன் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. மக்கள் வந்து எங்களோட நிற்கிறாங்க.